ரங்காபுரின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த அழகான கிராமத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருந்த மக்கள் அவங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தங்களோட இஷ்ட தெய்வமா வணங்கிட்டு வந்தாங்க. தினமுமே தவறாம குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போறத அவங்க வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. என்னைக்கும் போலவே அன்னைக்கும் சூரியன் அஸ்தமனானதுக்கு அப்புறமா இரவு வந்தது. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காதப்போ சண்டா அப்படின்ற ஒரு பெரிய அரக்கன் ஊருக்குள்ள வந்தான். வீட்டுல அசந்து தூங்கிட்டு இருந்த முத்துவுக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப நேரம் ஆயும் இன்னும் விடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வந்து பார்த்தாரு. என்ன வெளியில ரொம்ப சத்தமா கேக்குது, என்னன்னு போய் பார்ப்போம். வெளியில மக்கள் ரொம்ப சத்தம் போட்டு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயும் கூட இன்னும் இருட்டு போகவே இல்லை. அதை நினைச்சுதான் ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இது என்ன இப்படி எல்லாம் நடந்தது, நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு, மணி 7 ஆச்சு, இன்னும் சூரியன் வரவே இல்லையே, ஏன் இன்னும் இருட்டிட்டு இருக்குன்னு தெரியல. அட ஆமா கமலா, நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை நம்ம ஊருக்குள்ள. இது என்னவோ வினோதமா இருக்கு. அட ஆமா பாட்டியம்மா, வாங்க உடனே நம்ம ஊர் தலைவரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட சொல்லலாம். இப்படி ஊர் மக்கள் எல்லாம் பயந்து பேசிட்டு இருக்கும் போதே சண்டா ஊருக்குள்ள வந்தான். ஏ முட்டா பசங்களா, என் பேரு சண்டா. இந்த ஊருக்குள்ள இனிமே ஒருத்தனும் விளக்கு ஏத்தக்கூடாது. எனக்கு வெளிச்சம்னா பிடிக்காது. அத மீறி யாராவது விளக்கு ஏத்துன ஒன்னு நான் தூக்கிட்டு போயிடுவேன். இனிமே இது என்னோட ராஜ்யம், என்ன மீறி யாரும் செயல்படக்கூடாது. சண்டாவை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு பேயை இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். இவனை விரட்டுறதுக்கு நம்மளோட மகாவிஷ்ணுவோட உதவியை நம்ம கேட்கலாம். ஊர் தலைவர்ன்ற முறையில அவரோட கோயில்ல போய் நானே ஒரு விளக்கை ஏத்துறேன். அவரே நம்மளுடைய கஷ்டத்தை சரியா தீர்த்து வைப்பாருன்னு நம்புவோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அவரே முதல் முறையா மகாவிஷ்ணு கோயில்ல போய் விளக்கேத்தலான்னு போனாரு. அப்போ அந்த சண்டா அங்க வந்தான். கிழட்டு பயலே, நான் தான் அன்னைக்கு சொன்னல எனக்கு வெளிச்சம் பிடிக்காதுன்னு. நீ விளக்கேத்த வந்திருக்கியா? உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு சொன்ன சண்டா ஊர் தலைவரோட கழுத்தை நெரிக்கிறதுக்காக வேகமா வந்தான். அப்புறம் அவருக்கு ஒண்ணு அவரை அப்படியே காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். கோயிலுக்கு போய் விளக்கேத்தலான்னு சொல்லி போன ஊர் தலைவர் திரும்பாததுனால ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சண்டா தான் அவனை சாப்பிட்டான்னு நினைச்சு ரொம்ப பயந்துருந்தாங்க. ஆனா சண்டா தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சான். அவன் தினமும் ராத்திரி ஊருக்குள்ள வந்து ஒருத்தர் வீட்டுல இருக்கக்கூடிய மாடுங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் காட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருந்தான். கமலா, நான் என்னன்னு சொல்லுவேன், என்னோட பசு மாடை நேத்து ராத்திரி இங்கதான் கட்டி வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு போயிட்டான் பாரு இந்த சண்டா. இப்படி சண்டாவால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற காமாட்சி பாட்டிக்கு ஒரே ஒரு பேரன். அவன் ரொம்ப தைரியசாலி. என்ன இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப தான் பயப்படுறாங்க, என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன். நாளைக்கே அந்த கோயில்ல போய் விளக்கேத்துறேன், யாரு என்ன வந்து தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு விளக்கேற்றதுக்காக கோயில் பக்கம் போனான். அப்போ அந்த சண்டா அங்க வந்துட்டான். ஏண்டா பொடிப்பாயலே, எத்தனை தடவைடா உங்களுக்கு நான் சொல்றது எனக்கு வெளிச்சம் பிடிக்காது. நான் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க கூடாதுடா. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன சண்டா அவனையும் கொன்னு காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். நாராயணா, என்னை இப்படி ஏமாத்திட்டியே, எனக்கு இருந்த ஒரே ஒரு பேரனை இப்படி அந்த சண்டா சாப்பிட்டு போயிட்டானே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காமாட்சி பாட்டி இப்படி சொல்லி கோயில் முன்னாடி வந்து ரொம்ப அழுதாங்க. தன்னை நம்பின மக்களுடைய கஷ்டங்கள் அந்த மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா என்ன? இது எல்லாமே மகாவிஷ்ணு கவனிச்சிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்காக ஸ்ரீ லட்சுமி தேவி வந்தாங்க. சுவாமி, நீங்க அந்த ஊரை காப்பாத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு, இன்னும் என்ன யோசனை? சென்று வாருங்கள் சுவாமி.
ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு சாதாரண வியாபாரி வேஷத்துல அந்த இருட்டு கிராமத்துக்குள்ள வந்தாரு. பக்கத்திலே இருந்தது முத்துவோட வீடு. அவனோட வீட்டை போய் மகாவிஷ்ணு தட்டினாரு. யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு வழிப்போக்கன் வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை திறக்குறீங்களா? முத்துவும் மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே முத்துவோட மனைவி முதல்ல எந்திரிச்சா. யார் இது கதவு தட்டுறது? யாரா இருக்கும் இந்த நேரத்துல? ஒருவேளை அந்த பேயா இருக்குமோ? பயந்து போன முத்துவோட மனைவி முத்துவை எழுப்பினா. அட எந்திரிங்க, உங்களுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்கலையா? யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்குங்க. எந்திரிங்க. யோ யோ எந்திரியா. அட நேரங்காலம் தெரியாம தூங்கிக்கிட்டு எந்திரியா. அடியே, இப்பெல்லாம் விடியறதே இல்ல. நம்ம கிராமமே இருட்டு கிராமம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அசந்து தூங்க விடுறியா? ஏன் இப்படி கழுத மாதிரி கத்துற? என்னது கழுத மாதிரி கத்துறனா? யோ, உனக்கு அந்த சத்தம் கேட்கலையா? யாரோ கதவை தட்டுறாங்க. எனக்கு என்னவோ அந்த சண்டான்னு தான் நினைக்கிறேன். வெளியே நிக்கிறது ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு தெரியாம முத்துவும் அவன் மனைவியும் ரொம்ப பயந்து போய் கதவை திறக்க போனாங்க. வெளியே நிக்கிறவர் யாருன்னு தெரியாம முத்துவும் அவன் மனைவியும் ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. என்னங்க, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பிரகாசமா இருக்காரு? இவர் யாரா இருக்கும்? முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு அப்புறம் மகாவிஷ்ணுவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு முத்து விசாரிச்சுட்டு இருந்தா. ஐயா, யாரு நீங்க? உங்களை நான் இந்த ஊருக்குள்ள இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் ஒரு விளக்கு வியாபாரி. இந்த பக்கம் இருட்டிருச்சேன்னு தங்குறதுக்காக வந்தேன். இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் தங்குறதுக்கு இடம் கொடுங்க. விடிஞ்சதும் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு சொன்னதும், விடியறதா? அட சரியா போச்சு போங்க. இந்த ஊரு இருட்டு கிராமமாகி ரொம்ப நாள் ஆச்சு. தம்பி, நீங்க ஊருக்கு புதுசு சரியா? என்ன சொல்றீங்க? அப்போ உங்க ஊருக்கு விடியலே இல்லையா? எப்பவுமே விடியாம இருட்டுல தான் இருக்கீங்களா? எனக்கு இது ஆச்சரியமா இருக்குதே. எதுவுமே தெரியாத மாதிரி மகாவிஷ்ணு இப்படி கேட்டாரு. அட ஆமாங்க, எங்கள் ஊர் ஒரு சாபப்பட்ட ஊர் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அரக்கன் வந்து எங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறான். அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, மீதியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முத்து, அப்படி என்னதான் ஆச்சு உங்கள் ஊருக்கு? யார் அந்த சண்டான்ற அரக்கன்? அவன் எப்படி உங்க ஊருக்குள்ள வந்தான்? எல்லாம் தெரிஞ்ச ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இப்படி கேட்ட உடனே முத்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. முத்துவோட வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறத பத்தி ஊர் மக்கள் எல்லாம் அங்கங்க நின்று பேச ஆரம்பிச்சாங்க. பாரு கமலா, முத்து வீட்டுக்கு யாரோ ஒரு விருந்தாளி வந்திருக்கானா. இந்த இருட்டு கிராமத்தை தேடி எவனாவது ஒரு பைத்தியக்காரன் வருவானா? இவன் யாருன்னு தெரியலையேடி. எனக்கு கண்டிப்பா தெரியும், அவன் ஒரு திருட்டு பையதான். அப்படி ஆளுக்கு அவரை பத்தி ஒருத்தரும் வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டும் ஓரத்துல அமைதியா உட்கார்ந்து அந்த சண்டான்ற அரக்கனை அழிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயில்ல அர்ச்சனை பண்றதுக்காக பூஜை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு கோயில்ல விளக்கேற்றதுக்காக புறப்பட்டாரு. எப்பவும் போல அங்க வந்த சண்டா அவரை வழிமறிச்சு பேசினா. அடை பொடி பயலே, நான் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப இங்க வந்து விளக்கத்தை வந்திருக்கனா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? யாருடா நீ? உன்னை என்ன பண்றேன் பாரு. சண்டா சொன்னதும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சாரு. என்னையா யாருன்னு கேட்ட? இப்போ உனக்கு என்ன யாருன்னு தெரியுதா? தன்னை விட பல மடங்கு உயரமா நின்ன மகாவிஷ்ணுவை பார்த்து சண்டா மிரண்டு போயிட்டான். சண்டா, உன்னோட ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இன்னும் அடங்காம எல்லா மக்களுக்கும் தொந்தரவு கொடுக்கற. உன்னோட முடிவு என்னன்னு பாரு. உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த சண்டான்ற அரக்கனை அழிச்சு அவனுக்கு முக்தி கொடுத்தாரு. அப்புறம் என்ன, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அந்த கிராமத்தை காப்பாத்தினதுனால அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல இருந்து மீண்டு வந்து அழகா பிரகாசமா விடிஞ்சது. அந்த கிராம மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆரவாரிச்சு விளையாண்டாங்க. பழையபடி கோயில்கள்ல பூஜைய ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு யுகத்திலையும் ஒரு அரக்கன் இருக்கும்போது அந்த நாள் தான் தீபாவளியா கொண்டாடப்படுது இல்லையா? இங்கேயும் சண்டா இறந்த நாள் அன்னைக்கு அந்த கிராமத்து மக்கள் தீபாவளியா கொண்டாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.